ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை ரூம் ரெடி பண்ணுறேன். எல்லோரும் வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை பண்ணேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் வீட்டில் இருக்க முடியுது. அதனால தான் மற்ற டைமில் பண்ண முடியல, வேலைக்கு போகிறதுனால. அதனால் பூஜை ரூம் இன்னைக்கு ரெடி பண்ணுறேன். காலையில் குளித்து முடிச்சுட்டேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு ஏற்றதுல இப்போ வந்து செய்கிறேன். இந்த சாமி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் என் குலதெய்வம். என்னடா இது போயிட்டு குலதெய்வம்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் பொண்ணுக்கு இந்த சாமி தான் பேர் கொடுத்தோம். பேர் கன்னியம்மா, எங்களோட குலதெய்வம் தான். இது வந்து என்னோட பேர் படுத்த சாமி. அதனால இந்த சாமியை நாங்கள் குலதெய்வம் தான் நினைப்போம். இது வந்து யூஸ்வலாக மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் வீடு கொடுத்துன்னு வரும்போது இந்த ஃபோட்டோ தான் வாங்கினோம். இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது. இந்த 3 ஃபோட்டோ வச்சு தான் நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும் ஃப்ரெண்ட். நல்லது நினச்சி நாங்கள் வீட்டில் நினச்சி பொட்டு இட்டு போனோம்னா நாங்கள் போகிற காரியம் முடியும். எது நினச்சி போனாலும் நல்லபடியாக நடக்கும். அதனால் இந்த சின்ன சாமிங்களாம் பெருசாக கோயிலுக்கு போய் கும்பிட்டா தான் சாமின்னு கிடையாது. வீட்டில் இருக்கிற சாமியை நல்லபடியாக கும்பிட்டா நல்லது நடக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சாமி போட்டு இருந்ததுன்னா நீங்கள் எப்படி இது மாதிரிலாம் செய்வீங்கன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச கோலம் போட்டுன்னு இருக்கிறேன். இந்த கோலம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கோலம் மாவு தான் போடுறேன், பெயிண்டிங்கெல்லாம் கிடையாது. நான் எப்பவுமே பூஜை பண்ணும்போது கோலம் மாவு தான் போடுவேன், பெயிண்டிங்லாம் போட மாட்டேன். பெயிண்டிங்லாம் இது போடக்கூடாதுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. பெயிண்டிங்கில் போட்டு விட்டு தண்ணியால் துடைச்சி விட்டா வேலை மிச்சம்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம கோலம் மாவு போட்டு அழகாக வரைஞ்சாலும் அது நல்லாயிருக்கும். இந்த கோலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எல்லா பூஜை ரூம்லேயும் இந்த மாதிரி கோலம் போட்டு நல்லாயிருக்கும். அதனால் நானும் அந்த கோலம் தான் போடுவேன். அதனால ஒரே கோலம் போடுவேன்னு நினச்சிக்காதுங்க. ஒரு வாரம் ஒரு டிசைன் போடுவேன். எல்லோரும் தினமும் பூஜை பண்ணுவாங்க. நான் தினமெல்லாம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்குன்றதுனால அன்றைக்கி பண்ணுவேன். மற்ற டைமில் என்னால் பண்ண முடியாது. சில பேர் டைரியும் வீட்டில் இருக்கிறன்றதுனால டைரியும் பூஜை பண்ணிப்பாங்க, டைரியும் பூஜை ரூம் க்ளீனாக வச்சுப்பாங்க. ஆனால் எனக்கு டைம் கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாயந்தரமாக இந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் குங்குமஞ்சா போட்டு சாயந்தரம் விளக்கு எடுத்து விட்டுறேன். என்னை சுற்றி பாருங்கள் எவ்வளோ சாமான் இருக்குதுன்னு. பூஜை ரூம்லேயே நான் தான் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. பொங்கல் மஞ்சாவத்தில் கலர் கோலம் மாவு போடுறேன். அதனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்றதுனால கலர் கோலம் மாவு போடுறேன். நான் எப்போ வீட்டில் இருக்கோம் கலர் கோலம் மாவு இருக்கும், கோலமாக வச்சுன்னு இருக்கோம். எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி தான். சில பேர் வீட்டில் வெறும் பொங்கல் மஞ்சள் மட்டும் வச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனால் நம்ம மாதிரி பண்ண மாட்டோம். அழகாக கோலம்லாம் போட்டு சுத்தமாக பண்ணி ஒரு வாரம் வரையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணி வைப்பேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்களான்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சார். இது அம்மனோட சரடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு உடம்பு சேர்க்க வந்ததுன்னா எதனா கெட்டது நடக்குது, வீட்டில் கெட்ட கிணறு விழுது, அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் இதை எடுத்து கயிற்றுல போட்டுன்னு படுத்துவோம். என் பசங்களுக்கு உடம்பு சேர்க்க வந்தாலும், எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சேர்க்க வந்தாலும், எனக்கு உடம்பு சேர்க்க வந்தாலும், எதனா ரொம்ப முடியாமல் போச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சரியாகலை அப்படி இருந்தாலும் இதை நான் போட்டுக்கிட்டுவேன். இதை போட்டுக்கின்னு இது போட்ட உடனே எங்களுக்கு சரியாயிடும். அது எவ்வளோ பேர் உடம்பு சேர்க்க இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலால் முடியாது, இதால் கண்டிப்பாக முடியும். என்னன்னா கயிறால் என்ன முடியும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இது அவ்வளோ விலை உயர்ந்ததாக கிடையாது. பாருங்கள், இதுதான் சரடுன்னு சொல்லுவோம். இதை நான் எப்பவுமே சாமி போட்டு வச்சுருக்கேன். எனக்கு எதுனா உடம்பு சேர்த்து வந்துச்சேன்னா நாங்கள் இதுதான் கயிற்றுல எடுத்து போட்டுன்னு, அதனால எப்பவுமே சாமி போட்டோவுக்கு இது போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கன்னிமா சாமிக்கு அவங்க எப்பவுமே மஞ்சள் சரடு அவங்க போட்டே இருக்குமா, அதனால இது கன்னிமா சாமிக்கு போட்டு. இவங்களுக்கு இந்த சாமிக்கு வந்து கலர் பூ, இந்த சிகப்பு கலர் போட்டு மஞ்சள் தான் வைக்கணும். இது மேலே ரெட் கலர் பூ அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மல்லிகைப்பூ தான் பிடிக்கும்.
என்னாண்டு மல்லிகைப்பூ இருந்ததுன்னா மல்லிகைப்பூ போடுவேன். மல்லிகைப்பூ இல்லைன்னா நார்மலாக எந்த பூ வேணாலும் வைக்கலாம். ஆனால் நிறையா அந்த சாமிக்கு வந்து மல்லிகைப்பூ தான் பிடிக்கும். நான் இன்னைக்கு பஜாருக்கு போனேன், ஆனால் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரல. கலர் பூ ரோஸு வாங்கிட்டு வந்தேன், கலர் ரோஸு தான். நான் போயிருந்தேன்னா வாங்கிட்டு வந்திருப்பேன். எங்கள் வீட்டுக்காரண்ட வாங்கிட்டு வர சொன்னேன். அவருக்கு வந்து தெரியல, எல்லா பூவும் வாங்கிட்டு வந்தேன். நான் சொல்லி அனுப்பிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்துருக்கேன். இந்த பூ வாங்கிட்டு வந்துருக்கேன். அது இந்த சாமி போட்டவங்களுக்கெல்லாம் வச்சு அழகாக இருக்கும். ஆனால் இந்த சாமிக்கு வந்து மல்லிகைப்பூ தான் போடணுன்றதுனால இந்த சாமிக்கு இப்போ பூ வைக்க முடியாது. இந்த ரோஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி ரோஸ் ரெட் கலரு அது வைக்கக்கூடாது. அதனால ரோஸ் எதுனா வைக்கலாம், இந்த கலர் ரோஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். மல்லிகைப்பூ வந்து போட்டால் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. நான் வாங்கின்னு வந்தேன், இந்த கலர் ரோஸ் தான் வாங்கி வந்துருக்கிறேன். இதே ஒரு வாரம் எடுத்து வச்சுருந்து சாமிக்கு டெய்லியும் விளக்கேற்றும் போது இந்த பூவை வைப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எப்பவும் நல்லா இருக்கும். இப்போது வெயில் காலன்றதுனால ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வெயில் காலத்துலனா, மழை காலத்துலனா, பனி காலத்தில் அந்த மாதிரினா பனியில் கட்டி வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்தில் பூங்கெல்லாம் 2 நாள் 3 நாள்கள் எடுத்து வச்சுக்க முடியாது. ஆனால் நான் எடுத்து வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால எடுத்து வச்சுப்பேன். இப்போ சாமி குங்குமஞ்செல்லாம் போட்டு முடிச்சாச்சு. பூ வைக்கிறேன். பூ வச்சு முடிச்சுட்டு டைம் மணி 6 ஆச்சுன்னா விளக்கு ஏற்றுவோம். இன்றைக்கி தான் ஏற்றணுன்றதில்ல, நாங்கள் டெய்லி ஏற்றுவோம். ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு வாட்டி பூஜை பண்ணும்போது மட்டும்தான் விளக்கு ஏற்றுவாங்க. சில பேர் சுத்தமாகவே ஏற்றாமல் இருப்பாங்க. ஆனால் எந்த வேலை பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம வீட்டில் தைரியம் விளக்கு ஏற்றினா நம்மளுக்கு நல்லது நடக்கும். சில பேருக்கு தெய்வத்தையும் நம்பின்னு இருப்பாங்க. எனக்கு தெய்வம் தான் போனேன், சொந்தம் பந்தம்லாம் எனக்கு இல்லை இருக்காங்க. ஆனால் எங்களாண்ட வரமாட்டாங்க. எது வந்தாலும் நான் தெய்வத்துக்கு தான் நினச்சிக்கிட்டு தெருவு எடுத்துன்னு போவேன். போகிற காரியம் நடக்கலைனாலும் எந்த கெட்ட இதுவும் வராத நல்லதே தான் நினச்சி போவேன், நல்லதே தான் நினச்சி நம்புவேன். கலர் பூ எந்த பூ வைக்க எது வைக்கிறதே தெரியல, எந்த போடுறது கலராக வச்சுட்டு இருக்கிறேன். பூ அவ்வளோ அழகாக இருக்குது. சில பூ உதிர்ந்துருக்குது, நல்ல பூ கொடுத்துருக்குறாங்க. இந்த பூ அவ்வளோ நல்லா இருக்குது. 3 கலர் வாங்கிட்டு வந்துருக்காரு. 4 கலர் இருக்குது. 4 கலர் பூ. இந்த 4 கலரும் இந்த வாரம் ஃபுல்லாக டெய்லியும் சாயந்தரம் வச்சு விட்டுருவேன். காலையில் டைமில் என்னால் விளக்கேற்றத்துக்கு டைம் இருக்காது. காலையில் சாயந்தரம் ஏற்றணும். நான் சாயந்தரம் மட்டும்தான் விளக்கேற்றுவேன். நான் இல்லையானாலும் எனக்கு டைம் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாலும் அவர் குளிச்சு முடிச்சுட்டு அவரும் விளக்கேற்றுவேன். பாருங்க, இதுதான் எங்கள் பூஜை ரூமு. சில பேர் நல்லா பூஜை ரூமை கிராண்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. கபோர்டுங்கெல்லாம் கட்டி அழகழகாக டிசைனாக வச்சுருப்பாங்க. அது இருக்கிறவங்க வச்சுப்பாங்க, இல்லாதவங்க கல்லாக நினச்சி கையெழுத்து கொண்டாலும் அது கடவுள் தான் ஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம பூஜை பண்ணிக்கணும். பெரிய பெரிய கபோர்டு கட்டி அழகாக டிசைன் வச்சு கும்பிட்டாலும் சாமி தான். கல் வச்சு பொட்டிட்டு கும்பிட்டாலும் சாமி தான். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் சின்ன பூஜை ரூம். இதுக்கு ஏன் குங்கும மஞ்சள் சாமி ஐட்டம்லாம் இந்த கோடியில் வச்சுருக்கேன். கோடியில் வச்சுன்னா அது பத்திரமா இருக்கும். அவசரம் போது ஏற்றுக்குது. சின்ன சின்ன பொருளெல்லாம் இதுலேயே வச்சுக்கலாம். விளக்கு ஏற்றுறேங்க. இதுவும் கீழே தான் வச்சுருக்கேன். குங்கும மஞ்சள்லாம் வச்சு முடிச்சுட்டேன். விளக்குல எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எப்பவுமே நீங்கள் விளக்குல எண்ணெய் ஊற்றும் போது குறைவாக ஊற்றாதீங்க. இல்லையானா இல்லாத டைமில் குறைவாக ஊற்றலாம். இப்போ கையில் விளக்கு ஏற்றுறோம், குறைவாக இருக்குதுன்னா அது அப்படியே இருந்துடலாம், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு குங்கும மஞ்சள் வச்சு விளக்கு ஏற்றும் போது குறைவாக ஊற்றாதீங்க, நிறைவாக ஊற்றினா தான் நல்லது. சில பேர் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், தைரியம் விளக்கு ஏற்றுறமே தைரியம் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம இது ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா வாரம் ஃபுல்லாக
அதே இருக்கும். மறுபடியும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எப்போ சாமி கும்பிட்டாலும் பூஜை அறையில் பண்ணும்போது எனக்கு நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். தெரிஞ்சுன்னு போட்டாச்சு. இந்த வாட்டி பூஜை அறையில் எல்லாரும் முடிஞ்சிடுச்சு. குங்கும மஞ்சா இதெல்லாம் கீழே தெரியுது, அதெல்லாம் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இது சாமி தொடைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இதெல்லாம் துவச்சி சுத்தமாக வச்சுருக்கேன். வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். வேலை முடிஞ்சிடுச்சு. பூஜை அதில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.